ஒரு வாட்டியும் இப்ப புட்டபர்த்தி பேட்ட வச்ச ரொம்ப ஒரு பிளசன்ட் ஃபீலிங், ஒரு டிவைன் ஃபீலிங். when we come back from புட்டபர்த்தி கொஞ்சம் மனசு விட்டுட்டு வரமேன்ற அந்த மாதிரி இருக்கும். பாட்டிக்கு கேட்கவே வேண்டாம், இப்பமே தன்னோட பூஜை பாக்ஸ் வச்சிருப்ப பாட்டி. கச்சேரிக்கு முன்னாடி அந்த எந்த ஊர்ல கச்சேரி இருந்தாலும் ஒரு வேனிட்டி கேஸ்னு சொல்லுவா. அது வந்து ஒரு she had converted it into a small பூஜா பாக்ஸ். அதுல வந்து மகாபரிவா போட்டோ இருக்கும், சாய்ராமோட போட்டோ இருக்கும், விபூதி குங்குமம் எல்லாமே வச்சிருப்ப. ஒரு கச்சேரிக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நெத்திக்கு விபூதி குங்குமம் வச்சுட்டு she'll meditate for 10 minutes before Swami's image. and அதுல இருந்து வர ஒரு she will take that energy into the concert. ஒரு கச்சேரிக்கு போறானா பாட்டி ரொம்ப ஒரு பயபக்தியோட தான் she will approach a concert. அத்தனையோ கச்சேரி போயிருக்கேன் பாட்டியோட. கச்சேரிக்கு முன்னாடி பாட்டியும் அம்மாவும் சேர்ந்து ஒரு அக்கார சாதகம் பண்ணுவா, ஃபாஸ்டா பண்ணுவா. ஒரு வார்ம் அப் பாட்டி கேட்பா, யாராவது வந்திருக்காளா பாரு சீனு அப்படின்னு. ஆல்வேஸ் யூஸ் டு பி அரௌண்ட் 1 hour earlier கச்சேரிக்கு. லாஸ்ட் மினிட்லாம் போகவே மாட்டேன். அப்படி இந்த கர்டன் வழியா எட்டி பார்ப்பேன். பார்த்தா ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். எம்எஸ் கான்சர்ட்னா கேட்கணுமா, ஓவர் ஃபுல். சீட் எல்லாம் ஃபுல் ஆகி சைட்ல எல்லாம் ஜனங்க நின்னுட்டு இருப்பா.